மிதுனராசி மெய்யன்பர்கள் யாவருக்கும் அடியனின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த சித்திரை முதல் தேதி தமிழ் புத்தாண்டு. அதில் அமர்ந்த கிரகங்கள் உங்களுக்கு எது போன்ற நலன்களை தர இருக்க வருது, அல்லது நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்கறக்க வரோம். ஒரு விரிவான முறை அப்படிங்கிறது நம்ம குரு பயிற்சி பலன்களை அழகாக பார்த்துக்க வரலாம். இதில் ஒரு பரிகார முறைகள் மாதிரி ஒரு சிலதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் மாத்திரம் இதில் நான் தெரிவிக்க வரேன். இதில் நான் சொல்லக்கூடியது ஒரு பொதுப்படையான ஒரு பலன்கள் தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தன்மையுடைய விரிவாக்கம் என்னங்கிறது நல்ல ஜோதிடம் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கு வரணும். நீங்கள் என்னதான் நல்ல ஜோசியர்கிட்ட நீங்கள் போய் ஜாதகம் பார்த்தாலும் நம்ம நேரம் சரியில்லாத பொழுது எதிர்த்தாமல் இருக்கக்கூடிய சிறந்த ஜோதிடனாக இருந்தாலும் அவன் கண்ணையும் கட்டி விட்டுடும். நமக்கு பலன் ஒழுங்காக சொல்ல விடாது. நம்ம கிரகம் அங்கே அவர் இயக்கம் சொல்ல விடாது. விதிநிலை நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னா ஒன்றுமே தெரியாத ஒரு ஜோசியன் கூட தன்னை ஜோசியன்னு சொல்லிக்கிறான்னாக்கா அவன் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும், தெய்வ வார்த்தையாக இருக்க வரும். இந்த நேர காலத்தை எப்பொழுதுமே சரியாக புரிஞ்சுக்கிட்டு நடக்க வரணும் எந்த ராசிக்காரருமே. அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுதைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க வரலாம். காலச்சக்கரத்தினுடைய மூன்றாவது இயக்க ராசியாக இருக்கக்கூடியது பார்த்திங்கனாக்கா இந்த மிதுன ராசி தான். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய மிக ஒரு அற்புதமான நட்சத்திர கூட்டங்களை கொண்டது புத பகவானுடைய ராசியாக இருக்கக்கூடியது மிதுனம். இந்த மிதுனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு விவரிக்க முடியாத ஒரு விபரீத ராசின்னு சொல்ல வருவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய குணநலன்களையும் விவரிக்க முடியாது, துன்பங்களையும் விவரிக்க முடியாது. உங்களுக்கு நடக்கக்கூடிய துன்பங்களுக்கோ அல்லது இன்பங்களுக்கோ அதுக்கெல்லாம் காரண காரியங்கள் தேடவே முடியாது. அப்படி நிகழ்வுகள் இயல்பாகவே இருக்க செய்யறோம். புத பகவானுடைய ராசியில் 2, ஒன்று கன்னி, ஒன்று மிதுனம். இதில் மிதுன ராசிக்காரர்களை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த கர்ம பலனை அனுபவிப்பதில் வெற்றியும் தோல்வியும் எடுத்துட்டோம்னா அவனவனுடைய கர்மவினை ஒட்டுமொத்த தன்மையும் என்னவா இருக்குதோ அதை கொண்டுதான் அவர்களுடைய வெற்றியை வாழ்க்கையில் இருக்க வரும் இல்லைங்களா? அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அந்த தன்மைகள் இருக்க வரும். உங்கள் வாழ்க்கையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டு மொத்ததும் தனிப்பட்ட வகையில் உங்களுக்கானது அப்படி எடுத்துக்க முடியாது. ஏற்கனவே முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய கர்ம வினையால் மட்டுமே இது நிகழக்கூடியதாக உங்கள் ராசி இயக்கம் எப்பொழுதும் இருக்கும். ஒருபொழுதும் மிதுன ராசிக்காரர்கள் புண்ணியர்களும் கிடையாது, பாவிகளும் கிடையாது, குற்றவாளிகளும் கிடையாது. வச்சுங்களா? அப்படின்னா இந்த ராசியுடைய தன்மையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதனுடைய அவதார தன்மைகள் நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேடல்கள் இருந்துகிட்டே இருக்க செய்வரும். ஆனால் தேடுவது கிடைக்காது. அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை தொலைத்தார் போல் இருக்க செய்வரும். நம்ம என்ன தொலைச்சனும் தெரிய வராது. வாழ்க்கையில் எதை தேடுறாங்களோ கிடைக்காது, தொலைத்ததும் என்னென்னு தெரிய வராது. வாழ்க்கையிலே தான் விரும்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நடக்குதா அப்படின்னு பார்க்குற போது அந்த நிகழ்வுகளும் பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக 90% பேருக்கு முழுமையாக பூர்த்தி ஆகவே ஆகாது. எல்லாம் ஒரு மாயைப்பா. எதையும் நம்ப முடியவே இல்லை, இந்த உலக அமைப்பையே புரிஞ்சிக்க முடியவே இல்லை, நான் ஏன் பிறந்தேன், என்னை ஏன் இறைவன் படைத்தார் என்ற கேள்விக்கு எனக்கு முதல்ல விடை தெரிஞ்சாக வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பாக இருக்க வருவாங்க. ஏன்னா விடை காண முடியவே முடியாத ஒரு ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி தான். நிறைய ராசிகள் இருக்க வருது, மிதுன ராசி முதன்மையானது. இது ஒரு காற்று ராசி. பஞ்சபூதத்தில் காற்று தத்துவத்தை கொண்ட ஒரு ராசி. எல்லாமே காற்றாக இருக்க வரும். இந்த லோகபாவத்தன்மையில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வெற்றியும் எடுத்துட்டோம்னாக்கா புத பகவானுடைய அனுகிரகத்தால் தான் குறிப்பாக இருக்க வரும். ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய வெற்றியாகப்பட்டது பார்த்தீங்கன்னா பிறருக்கு போய் சேர வரும் வெற்றி. இந்த வெற்றி உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாம் பிறர் நல்லா அனுபவிக்க வருவாங்க. ஆனால் உங்களால் பூரணமாக அனுபவிக்க முடியாது. நீங்கள் ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரிங்க, நிச்சயமாக உங்கள் உறவோ அல்லது பிறரோ அழகான முறையில் அனுபவிக்க செய்ய வருவாங்க. ஆனால் எனக்கு முழுமையாக பலன் இல்லை, திருப்தி இல்லை இந்த வாழ்க்கையிலங்கிற மாதிரி தான் குறிப்பாக இருக்க வரும். ஏன்னா கர்ம ராசியில் இது ஒரு முதன்மையான ராசி இந்த ராசி தான். ஏன்னா கர்ம வினைகள் அப்படிங்கிற விஷயம் மனிதனுக்கு துரத்தக்கூடிய விஷயங்கள் உண்டு. 12 வீடுகளுமே ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே கர்ம வினைகளுடைய செயலாக்கம் தான். அதில் வெற்றி 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 என்று சொல்லக்கூடியதான் எல்லாருடைய துடிப்பும் இருக்க வரும். முயற்சி, வெற்றி, நான் ஜெயிக்கணும், படிக்கிறதுலேருந்து தொடங்க வருது. ஒரு குழந்தை முட்டி போட்டு நடக்கிறதுலேருந்தே தொடங்க வருது. நான் ஜெயிக்கணும், நான் ஏஞ்சி நடக்கணும், அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டணும், படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் நடக்கணும், எல்லாம் வெற்றியை நோக்கியே பயணமாகவே இருக்க வரும். அந்த வெற்றிக்குரிய ஸ்தானம் தான் மிதுனம். இதுவே முதல் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய இதுதான். அப்போது இந்த ராசியில் பிறக்கிறவங்களாம் என்ன இவங்களுக்கு தகுதி இருக்குன்னு எடுத்துட்டா பிறரை வெற்றியடைய வைக்கலாம், பிறரை ஏற்றி விடலாம்.
வாழ்க்கையில் பிறருக்கு இவங்க ஒரு பிள்ளையார் சுழி மாதிரி போட்டு கொடுத்தாலே சரி, அவங்களாம் நல்லா இருக்க வருவாங்க. ஆக ஊருக்கு உழைப்பவன் அப்படின்னு பொதுவாக சொல்லிக்கு வரலாம். அப்போ எனக்காக உழைச்சிக்க முடியாதுன்னா தாராளமாக நீங்கள் உழைப்பதெல்லாம் உங்களுக்காக தான். ஆனால் அந்த உழைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறருக்கு சிறப்பாக பயன்படுற மாதிரி உங்களுக்கு சிறப்பான ஒரு திருப்தியை தருமான்னு பார்க்குற போது ஏதோ ஒரு வகையில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த திருப்திகள் இருக்கிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சம்பாரிச்சு என்னங்க புண்ணியம், நிம்மதி இல்லைங்க, யாரும் சரியாக பொருந்தி வரமாட்டாங்க உறவுகள், சரியான அமைப்பில் நண்பர்களோ வாழ்க்கை துணைபாவமோ ஏதோ ஒரு வகையில் ஓடிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்ல வருவாங்க. ஒன்று இருந்தால் ஒன்று அமையாது. பெற்றோர்கள் சிறப்பாக அமைஞ்சாக்கா திருமண பந்தம் சிறப்பாக இருக்காது, திருமண பந்தம் சிறப்பாக இருந்தாக்கா பெற்றோர் பந்தம் இருக்க வராது. அல்லது இது ரெண்டு சிறப்பாக அமைப்புகளை வந்து இருந்துடுச்சுன்னு சொன்னாக்கா குழந்தை தன்மைகள் குறிப்பாக இருக்க வராது. இப்போ குழந்தை தன்மைகள் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, சிறப்பாக இருக்காங்க, எம்எல் பட்டத்தில் வச்சிருக்காங்கன்னா பெற்றோர் அல்லது வாழ்க்கை துணை வகையில் ஏதாவது சிக்கல் வர்றது. இப்படி ஏதாகிலும் ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிம்மதியை ஒருபுறம் பெற்றோம்னா ஒருபுறம் நிம்மதியை இழக்கக்கூடிய சூழ்நிலை மாதிரி தான் பொதுவாக மிதுன ராசிக்கு அமையிறது வரும். இவங்கெல்லாம் அக்னியை பயன்படுத்தி தான் வெற்றி கொள்ள வேண்டி வரும். நீங்களாம் அக்னியை பயன்படுத்தி தான் ஜெயிச்சாக வரணும் வாழ்க்கையில். இதை பற்றி என்னன்றது நான் அடுத்தது பஞ்சபூத ஜாதகம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு பதிவுகள் நான் கொடுக்கறக்கு வரேன் தொடர்ச்சியாக. அதை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். ஏன்னா உங்களுடைய மிதுன ராசி அப்படின்னு நான் போட்டு தான் பலனை சொல்லணுன்றது என்னால் சொல்ல முடிய வராது. நான் சொல்லக்கூடிய அத்தனை வீடியோக்களும் எல்லா ராசிக்காரர்களுமே பலன் பெறக்கூடிய ஒரு வித்தை அதில் இருக்க வரும். ஆனால் பெரும்பாலானவங்க அதெல்லாம் வந்து பார்க்குறது கிடையாது. தன்னுடைய ராசியுடைய அந்த சின்னத்தை போட்டால் தான் நம்ம ராசியை பற்றி போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. ராசியுடைய அமைப்பு போடும்போது ராசி பலன் பொதுவாக கிரகம் எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்கிற விஷயம் தான் இருக்க வரும். ஆனால் வாழ்வில் நடைமுறை வெற்றிகள் அப்படிங்கிறது 12 ராசிக்கும் பொதுவானதாக இருக்க வரும். அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கேட்கக்கூடிய நிலை இருந்தால் நிச்சயமாக அதிலிருந்து எடுத்து நீங்கள் கையாளக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக வெற்றியை உங்களுக்கு கொடுக்க வரும். அந்த வகையில் பஞ்சபூத ஜாதகம் அப்படிங்கிற விஷயமாகப்பட்டது அது பொதுவாக தான் நிறைய இருக்க வரும். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயத்தை மாற்றிக்க வரலாம். இந்த அக்னியை இயக்கிறது எப்படி, நம்ம எப்படி வெற்றி கொள்ள வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வரலாம். ஏன்னா நீங்கள் ஒரு காற்று, இந்த காற்று பரிபூர்ணமாக யாருக்கு பயன்படும்னா அக்னிக்கு தான் பயன்படும். ஒரு சின்ன தீப்பொறியை உலகத்தையே எரிக்கக்கூடிய ஆற்றலாக உருவாக்க இந்த காற்றால் முடியும். ஆக அக்னி என்கின்ற ஒரு மூலப்பொருள் உங்களுக்கு தேவை. அந்த அக்னிங்கிற மூலப்பொருள் உங்ககிட்ட இருந்தாதான் அதை நீங்கள் உங்களுடைய காற்றால் அதை மிக பிரம்மாண்டமாக மாற்றி அமைக்க முடிய வரும். அதை நீங்கள் தீபத்தில் எரியக்கூடிய நெருப்பாகவும் மாற்ற முடியும், அல்லது அடுப்பில் எரியக்கூடிய நெருப்பாகவும் மாற்ற முடிய வரும், காட்டு தீயாகவும் மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கக்கூடிய விஷயம்தான் குறிப்பாக இருக்க வருது. அது ஒரு மக்கா இருக்கிறான், அறிவே இல்லாதவனாக இருக்கணும், புத்திசாலியாக மாற்ற உங்களால் முடியும். நீங்கள் எப்படியோ ஒரு தொய்வடைஞ்சு போயிருக்கக்கூடிய ஒரு தொழில் ஸ்தாபனத்தை கூட உங்களால் உயர்த்தி பிடிக்க முடிய வரும். வாழ்க்கையில் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களிடம் இருக்கும். இது உங்களுடைய புகழாரம் இல்லை, இருக்கக்கூடிய சக்தி. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது, அல்லது உங்கள் வாழ்வில் அது திருப்தியை தரவே தராது. இதுதான் அதோடைய விதி அப்படின்னு சொல்றது. கர்மாவுடைய வினைகளில் முதல் வினையாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அப்படி சொல்லக்கூடியது. காலச்சக்கரத்துடைய 3வது இயக்கம் இதுதான். ராகுவுடைய நட்சத்திரங்கள் எந்தெந்த ராசியெல்லாம் இருக்க வருதோ அந்த இடத்துக்கெல்லாம் பொதுவாக இப்படி ஒரு விஷயங்கள் குறிப்பாக இருக்கிறோம். இதில் குரு பகவானுடைய சேர்க்கையும் செவ்வாய் பகவானுடைய சேர்க்கையும் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி தன்மைக்கு புத பகவானே உங்களுக்கு அதிகரகமாக இருக்க வருவார். இந்த புத பகவானுடைய தன்மையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவர் உங்களுக்கு நல்ல அறிவும் ஆற்றலும் சிந்தனையும் ஒரு அடக்க ஒடக்கம் ஒரு பூரணத்தமாக ஒரு விஷயத்தை சொன்னால் புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்துருக்க வருவார். அதை இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இவங்களாம் உங்களுக்கு ஒரு வகையில் கேள்விக்குறியானவங்களாகவே இருக்க வருவாங்க. மிக முக்கியமான விஷயத்தில் இது ரொம்ப முக்கியம். நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா மிருகசிரிஷம் என்று சொல்லக்கூடியது செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு உரியவரும் அவர் தான். விரோதமாகவும் ஒரு புறம் வருவார், ஒரு புறம் எடுத்துகிட்டா லாபமாகவும் அவரே வரச்சே வருவார். அப்போது லாபத்தை கொடுத்து விரோதத்தையும் உருவாக்கக்கூடிய நிலைகள் அவருக்கு உண்டு. ஒரு நட்பை கொடுத்து ஒரு இடம் அன்பை நம்ம வாங்கக்கூடிய நிலை இருந்தால், இல்லை ஒருத்தர் அன்பு நம்ம மேலே வைக்கிறாங்க அப்படின்னாலும் சரிங்க, நாம் அவங்க மேலே நம்பிக்கை வைக்க வருவோம், கடைசியில் பார்த்தா அவங்களே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்ற சூழல்களாக உண்டாக வரும். ஆக ஏதோ ஒரு உரம் நல்லது வருதுன்னா அந்த இடத்துல தாங்க ஒரு வில்லங்கமும் இருக்குது எனக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அது காரணம் இந்த செவ்வாய் பகவான் தான் ஒரு முக்கிய காரணம். நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, வினை புரிதல் ஒன்று இருக்குது இல்லையா, ஒவ்வொரு ராசியிலையும் வினை புரிதல் ஒன்று நடக்க வரும். அந்த வினை புரிதலில் செவ்வாயுடைய வினையாகப்படி இப்படி இருக்கும். ராகு பகவானை பொறுத்தவரையிலும் சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எப்பொழுதும் ஒரு கிரகணத்துக்குரியவர். கிரகணம் என்னங்க, நம்ம முன்னோர்கள் பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெற்றோர்கள் இவங்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இல்லையா, அந்த முன்னோர்கள் வினையில எதெல்லாம் எதிர்மறையான விஷயங்கள் சேகரிப்பு இருக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்க வைக்க வருவாங்க. இப்போது நீங்கள் கர்ப்பத்தில் இருக்கிற போதே உங்கள் தாயார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேதனையெல்லாம் நினச்சிருந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
சாமி கும்பிட்டுருக்காங்க, மகிழ்ச்சியை நினச்சிருக்காங்க, சந்தோஷமாக சிரிச்சும் இருக்கிறாங்க பல நாட்கள் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போது இந்த சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க, அதனுடைய பலாபலன்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு ராகு பகவான்கிட்ட கிடையாது. ஆனால் சோகமாக வேதனைப்பட்டு இருந்தாங்க பாருங்க, யாராவது இவங்களை ஒரு சங்கடப்படுத்தும் போது இவங்க பதிலுக்கு அவங்கள சபிச்சிருப்பாங்க பாருங்க, இல்லை அவன் இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும் மனசுக்குள்ளேயாவது திட்டிட்டு இருக்க வராங்க பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்மறையான ஒரு வினைகள். இந்த வினைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அனுபவிக்க வைக்கிறோம். இது உங்கள் தாயார் கூட இல்லை, நீங்கள் பிறப்பதற்கு முன்பே உங்கள் தந்தையாருடைய அணுவில் ஒரு 2 மாதம் ஒரு உயிர் கருவாக அது இருந்திருக்க வரும். உங்கள் தந்தையாருடைய எண்ணங்கள் இருக்கும், உங்கள் பாட்டனாருடைய எண்ணங்கள், உங்கள் பாட்டியுடைய எண்ணங்கள், இவைகள்லாம் ஒரு ஒட்டுமொத்த தன்மையில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் என்னவோ, அவங்கள் பெற்ற சாபங்கள் என்னவோ, இவைகளெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றலாகத்தான் மத்தியம நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவாதிரை அழகாக இருக்க வரும். அது வந்து ருத்ரன் உங்களை அழிச்சுட்டே இருக்க வரும். உங்களிடமிருந்து எவ்வளோ செல்வங்கள் அழியுதோ, எவ்வளோ பணம் அழியுதோ, நீங்கள் அத்தனையும் புனிதமாயிட்டே வரீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையிலே நான் வந்து புனிதம் அடையணும், என் பாவ வினைகளை தித்துப்படி செய்தாக வரணும், என் வாழ்க்கையில் ஒரு தெய்வ பதவியெல்லாம் அடைய செய்ய வரணும், மோட்சம் பெற வரணும், என் தவறுகளை நான் திருத்திக்கிட்டேன், என் வாழ்க்கையில் நான் செம்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த பிறவியை நான் தூய்மைப்படுத்த ஆசைப்பட்றேன் அப்படின்னாக்கா, அப்போது நீங்கள் ஆசைப்பட்டு எதை எதெல்லாம் உருவாக்கி வைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அழியத்தான் செய்ய வரும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம சிலதை இழக்கிற போது தான் நாம் அந்த பாவ வினைகளை நம்ம துறக்கக்கூடிய ஒரு நிலைகள் உண்டாக வருது. அதனால தான் நம்ம சேகரிக்கிற சேமிப்புலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு அன்னதானத்துக்கு கொடுத்தோன்னு சொல்லுவாங்க, நம்ம அன்னதானத்துக்கு செய்துன்னு சொல்ல வருவாங்க. ஏதோ ஒரு புண்ணியமான விஷயத்துக்கு பிறகு மனசு சந்தோஷப்படக்கூடிய விஷயத்துக்காக பயன்படுத்துறது, இப்படி ஏதாவது ஒன்று செய்ய சொல்லிடுவாங்க. இது இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பொருந்தக்கூடிய மிக முக்கியமாக மத்தியம நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த திருவாதிரைக்கு மிக மிக பொருந்தக்கூடிய. ஏன்னா இது ராகு முழுக்க 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 நம் பரம்பரையுடைய எதிர்வினைகளை எல்லாம் கொண்டு வந்து நம்மளை அனுபவிக்க வைப்பதற்காக எல்லா செயல்களையும் செய்ய வைக்கும். இதுதான் ஒரு விஷயம். அப்போ எங்கள் கடவுளுக்கெல்லாம் தெரியாதான்னா இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம். இதெல்லாம் பஞ்சபூத ஜாதகங்கள் நீங்கள் பார்க்குற போது பல விஷயத்தை நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்க வரலாம். ஏன்னா இதுக்கு நிறைய ரகசியங்கள் இருக்க வருது, வழிபாடு முறைகளை எப்படி போகணும்னு இருக்க வருது, நிறைய தேடல்கள்லாம் இதில் உண்டு குறிப்பாக. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கேட்க வரணும், அதை கடைபிடிச்சு ஆக வரணும். அதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேணும். அப்போ தான் அதெல்லாம் வந்து புரிஞ்சிக்க முடிய வரும், இல்லைன்னா முடியவே முடியாது. ஆக இந்த ராகு பகவானுடைய நட்சத்திரமாகப்பட்டதும் சரி உங்களுக்கு வந்து பூரணத்துவத்தை கொடுக்குமானாக்கா அப்படி ஒரு விஷயம் கொடுக்காது. சில விஷயங்களில் நமக்கு சில பிரம்மாண்டத்தை காட்டும், சில பேராசையை கொடுக்கும், அல்லது பெருசாக ஒருத்தரை நம்ப வைக்க வரும், அல்லது வாழ்க்கையில் இதெல்லாம் என்னுடையதுன்ற உணர்ச்சிவசப்பட வைக்கும். என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய அன்புக்கள், இவங்களா என்னுடைய அன்பு கூட்டம், இதெல்லாம் என் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, என் மேலே பாசமழையை பொழியிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு அடி அவங்களாம் எழுத்து தரப்பினர் இருக்கிறவங்களாம் நெருங்கி வராங்கன்னா நீங்கள் ஒரு 50 அடி முன்ன நெருங்கி போய் அவங்கள ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. இழப்புகளே அங்கே தான் ஏமாற்றமே, ராகு பகவான் அங்கே தான் உங்களை ஏமாற்றவே செய்ய வருவார். வாழ்க்கையில் எதை நம்புகிறீர்களோ இதெல்லாம் உங்ககிட்ட வருதோ அதில் ஒரு விரோதம் ஒன்று பின்னால் உற்பத்தி ஆக வரும். நம்பி ஏமாந்தங்க அப்படி சொல்லக்கூடிய சூழலாக உண்டாக வைக்கிறது காரணம் இந்த ராகு பகவான் தான். அப்போ குற்றவாளி யாரு அப்படின்னு பார்க்கறது உங்களுடைய வினைகள் மட்டுமே. யாரும் குற்றவாளியே கிடையாது. உங்களுடைய வினைகள் உங்களை அப்படி செய்ய வைக்கும். அப்போ சொன்ன பார்த்தீங்களா, அவங்க முன்னோர்கள் கொண்டு வந்த அந்த நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. தாய் கருவில் இருக்கிற போது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நினச்சிருந்தா கூட அது உங்கள் வாழ்நாளில் வந்து நடக்க வைக்கிறதுக்கு இந்த ராகு பகவானே அதுக்கு காரணமாக இருப்பார் சொன்ன பாருங்க, அதை செய்ய வைக்கிறார். அப்போது ராகு பகவானுடைய அமைப்புகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய தன்மைகள் எங்கெங்கெல்லாம் இருந்து பாதிக்க செய்யும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பித்ரு சாபத்தன்மையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் பித்ருகள் ஏதாவது சாபம் வாங்கியிருந்தாலும் சரி அது உங்களுக்கு கொண்டு சேர்க்க வரும். ஏன்னா உங்களுடைய 9வது வீடு காலச்சக்கரத்தை 9வது வீடு கும்பராசியில் ராகு பகவானுடைய சதய நட்சத்திரம் இடம்பெற்றிருக்க வரும். அதே போல் உங்களுடைய பிள்ளை ஸ்தானத்தை எடுத்துட்டோம்னா துலா ராசி, அந்த வீட்டில் வந்து சுவாதி நட்சத்திரமாக ராகு பகவான் இருக்க வருவார். குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைப்பதை தடை செய்கிறதும், உங்கள் பிள்ளைகளை அன்பும் அரவணைப்பும் தடை செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் சரிங்க, உங்கள் முன்னோர்களுடைய பாக்கியம், தந்தையாருடைய பாக்கியங்கள், இவைகள்லாம் தடை செய்யக்கூடிய ஒரு விஷயமும் ராகு பகவான் கிட்ட தான் குறிப்பாக இருக்குது. உங்களுக்கு பொதுவாக ஒரு புத்திர தடை இருக்குது, இல்லை அப்பா சரியில்லை, இல்லை என்னுடைய குலதெய்வம் எனக்கு உதவி பண்ணுறதில்ல, நான் என்ன தர்மம் பண்ணாலும் எனக்கு காக்கிறது கிடையாது, எனக்கு எல்லாமே தடையாக தான் இருக்குது, என்ன செய்தும் புண்ணியமே இல்லைன்னு நீங்கள் புலம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராகுவை நீங்கள் வந்து ஆக்டிவேஷனில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அவர்கிட்ட 2 குணங்கள் உண்டு, நேர்மறை எதிர்மறை என்ற 2 குணங்கள் உண்டு. இது இந்த ராசியில் இடம்பெறக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த ஒரு விஷயம் இருக்க வரும். இப்போ திருவாதிரைக்கு மட்டும் நான் இதை சொல்லிட்டு இருக்கல, மிருகசீரிஷத்துக்கும் சரி புனர்பூசத்துக்கும் சரிங்க, இந்த ஏக்கமாகப்பட்டது பொதுவாக இருக்க வரும். அப்போது இந்த இயக்கத்தை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிற பொழுது சில எதிர்பார்ப்புகள், சில ஆசைகள் நிறைய கொடுத்துட்டு வர ராகு பகவான்.
அப்போ கொடுக்கின்ற பொழுது என்ன ஆக வரும்னா நம்ம வந்து தவறுதலான சில விஷயங்களை போய் அகப்படக்கூடிய நிலைகள்லாம் உண்டாக வரும். அது நம்முடைய வாழ்வையே மாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரும். இந்த ராகு பகவான் வந்து நம்பி கடை வைப்பார். எதிர்பார்ப்புகளை கொடுத்துட்டு எண்ணங்களை எல்லாம் கொடுத்துட்டு அதில் ஏமாற வைக்கக்கூடியவர் தான் இந்த ராகு பகவான். இது மிருகசீரிஷத்துக்கும் அந்த ஏமாற்றங்கள் கிடைக்கும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய புனர்பூசத்துக்கும் இந்த ஏமாற்றங்கள் கிடைக்க செய்ய வரும், திருவாதிரைக்கு முழுமையாகவே கிடைக்க செய்ய வரும். ஆக இதுக்கெல்லாம் பிறர் குற்றவாளியான பிறர் யாரும் குற்றவாளியே கிடையாது, தன் வினையே மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க. ஆக இப்படி இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர தன்மையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தை எல்லாம் ஒரு புண்ணியமான பலாபலம் தரக்கூடிய ஸ்தானம், திரிகோண ஸ்தானங்கள் சொல்ல வருவாங்க. 1, 5, 9. தந்தையார், நாம, நம்ம பிள்ளை, நம்ம குலதெய்வம், நம்ம பாட்டனாரு, ஒரு புறம் அப்பா, ஒரு புறம் நாம. இந்த உறவு முறைகள் தான் 1, 5, 9 சொல்லக்கூடியதெல்லாம் மகாலட்சுமி ஸ்தானம் சொல்ல வருவாங்க. நம்மளை அற்புதமாக காக்கக்கூடியது, தெய்வ அனுகூலங்களை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசியாக இருக்கிறது இந்த 1, 5, 9 சொல்லக்கூடியது தான். மிதன ராசியை பொறுத்தவரையிலும் துலா ராசி, கும்பராசி, உங்களுடைய மிதன ராசி, இது மூன்றுடைய இயக்கம் ரொம்ப சரியாக இருக்க வரணும். ஆனால் அந்த இடத்துல இந்த ராகு பகவான், எதிர்மறையான ஆற்றலை கொண்ட ராகு பகவான், ஒருவேளை வினைகள் இருந்தால் பரம்பரையில் அழகான முறையில் நம்மளை இதெல்லாம் வந்து கிடைக்க விடாமல் தண்டிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல்கள் தான் குறிப்பாக உண்டாக வருங்க. அப்போது இந்த நிலைத்தன்மை கொண்ட ஒரு ராசியாக நீங்கள் இருக்கீங்க. அடுத்தது புனர்பூசம். இந்த புனர்பூசத்துக்கு அதிபதியாக இருக்கிறது யாருன்னா குரு பகவான் தான். குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி. தனுர் ராசியும் அவருடைய தான், அதுபோல் மீன ராசியும் அவருடைய தான். இந்த தனுர் ராசி உங்களுக்கு வந்து பாதக ராசின்னு சொல்லக்கூடியது, வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய ராசி இதுதான். பாதக ராசி சரியானதாக இணைச்சிக்க வரணும். எப்பவுமே இந்த மூல ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா, மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கை துணை என்றது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு கடவுள் நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு இல்லையா, இதை முறையாக தேர்வு செய்ய வரணும். அப்படி முறையாக தேர்வு செய்யலை அப்படின்னா வாழ்நாள் எப்போதும் விடிஞ்சால் ஒருத்தர் முடிஞ்சதை தான் விழிச்சிக்க போகிறோம். வாழ்க்கை துணை கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி இல்லையா, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி முதலாம் முடிச்சாங்க, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கார முதலாம் விடிஞ்சவொடனே விழிச்சாக வரணும், ஒருத்தர் பேசிக்குவீங்க, திட்டங்கள் போட வருவீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை துணையோட தான் இல்லையா. இந்த வாழ்க்கை துணை தன்மை அந்த ஸ்தானங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மூளை ராசின்னு சொல்லுவாங்க, உபயராசின்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம், அதாவது கன்னி ராசி, தனுர் ராசி, மீன ராசி, மிதுன ராசி உங்களுடையது. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உபயராசின்னு சொல்ல வருவாங்க. இந்த ராசிக்கு நேர் 7ஆம் வீடு திருமண வாழ்க்கை பெற்ற கூட இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதக ராசிகள் சொல்ல வருவாங்க. இங்கிருந்து பாதகம் வர உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படி சொல்லக்கூடியது. அப்போது இவங்க நண்பரை தேர்ந்தெடுத்தாலும் சரி, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தாலும் சரிங்க, மிக மிக கூடுதலான கவனம் செலுத்தி தான் செய்ய வரணும். ஏனோ தனன்றன்னு இருக்கவே கூடாது. இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து காதல்லாம் பொருந்தாதுன்னு சொல்ல வருவாங்க. காதலிச்சுக்கலாம், கல்யாணம் அப்பாற்பட்ட விஷயம். அது வில்லங்கம் இல்லாமல் இருக்கணும்னா தெய்வ அனுகூலம் இருந்தால் இருக்கலாம், இல்லைன்னா கண்டிப்பாக வில்லங்கம் தேடி வரும். பார்த்து பண்ணுற கல்யாணமே வில்லங்கம் தேடி வந்து நிற்க வரும். பார்த்து பண்ணுறது பொருத்தமாத்த பண்ண கல்யாணமே இந்த 4 ராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வில்லங்கம் ஏதாவது ஒரு ரூபத்தை தேடி வந்து நிற்க தான் செய்ய வரும். கணவன் மனைவி கூட எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஆனால் அந்த உறவால பிரச்சனை வரலாம். அந்த உறவால கூட எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நண்பர்களால் வெளி தொடர்புகளால் பிரச்சனை வர செய்ய வருது, கொடுக்கல் வாங்கலால் பிரச்சனை வர செய்ய வர்றது, இப்படி பல வகையிலையும் பார்த்தீங்கன்னா இன்னல்கள் கொடுத்துட்டே இருக்க வரும். அல்லது தொழிலில் பிரச்சனைங்க, இல்லை தாயால் பிரச்சனை, இல்லை சொத்து பத்தால பிரச்சனை, அந்த சொத்து அடைய முடியலைங்கிற ஒரு பிரச்சனை இருக்க வருது. இப்படின்ற வகையில் இந்த 4 ராசிகளும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோடு யுத்தம் செய்துக்கிட்டே இருக்க வரும். இதன் பாதக ராசிகளுடைய தன்மைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் குறிப்பாக கர்மாவை சிறப்பான முறையில் செய்ய விடவே விடாது. ஆக இந்த குரு பகவான் நல்லவராக இருந்தாலும் அவர் பாதக ஸ்தானத்துக்கு உரியவராகவும் அவரே வந்துடுறாரு. கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு உரியவராகவும் அவரே வர்றதுனால பொதுவாக ஏதோ ஒரு வகையில் ஒரு முட்டுக்கட்டைகள் தரக்கூடிய அமைப்பு தான் இந்த 3 நட்சத்திரம் மிதுன ராசிக்கு குறிப்பாக இருக்க வருது. அப்போது இந்த மீனராசி என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் புத பகவான், உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் வந்து நீச்சமடைய செய்ய வருவார். நீச்சமடையக்கூடிய அமைப்புனா வலிமை குறைஞ்சி போகிறதுன்னு சொல்லுவாங்க. எடுபடாதுப்பா உனக்கு, உன்னுடைய அறிவும் புத்தியும் உன்னுடைய கர்மாவிடம் எடுபடாது, நீ கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லக்கூடிய ரகசியத்தை சொல்லக்கூடியதான் மீனராசியில் புத பகவான் நீச்சமாகிறதுன்னு சொல்லக்கூடிய அதுதான். உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லாவே இருக்க வரட்டும், ஆனால் உங்கள் கர்மா என்பது உங்களுடைய செயல், வாழ்க்கையில் ஏதோ ஒரு செயல் செய்கிறீங்க, தொழிலை பண்ணுறீங்க, ஒரு நல்லது செய்கிறீங்க, ஏதோ ஒரு செயலை செய்கிறீங்க இல்லையா, இந்த செயலில் இருந்து நீங்கள் நினச்ச பிரகாரம் நான் இந்த கோரிக்கைக்காக நான் இந்த செயலை செய்துட்ருக்கேன், நான் அந்த தான தர்மங்கள் செய்யறது, ஒருத்தருக்கு உதவிகள் செய்ய வர்றது, நான் இந்த தொழிலை தொடங்குறது எல்லாம் என் விருப்பத்தை அடைவதற்காக வேண்டிதான் செய்கிறேன் அப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது நடக்காதுன்னு அர்த்தம். கர்மாவில் என்ன இருக்குது, கர்மாவில் எழுதப்பட்டது என்ன,
உங்கள் பெற்றோர் கொண்டு வந்தது என்ன, அவர்கள் மூலமாக நீங்கள் கொண்டு இங்கே பிறந்தது என்ன, அதை நீங்கள் தித்துப்படி செய்தாகணும். இதுதான் உங்கள் கர்மா. ஆக உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் இந்த இடத்துல நீச்சம், உங்கள் கர்மஸ்தானத்தில் நீச்சம். ஆகையால புதன் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தாலும் இதனுடைய பின்னத்தை உங்களுக்கு கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தாங்க புத பகவான் நீச்சம் சொல்லக்கூடிய விஷயம். ஆக உங்களுடைய ராசிநாதனை யாரெல்லாம் துன்புறுத்துறாங்கன்னு பாருங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயல்களை குறிப்பாக சேர்த்துக்கிட்டு இருக்க வரும். அதனால தான் நான் வந்து கடந்த அமைப்பில் கடந்த மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர அதிர்ஷ்டங்கள் ஒரு புத்தகம் ஒன்று கொடுத்துருந்தேன். 99 ரூபாய்க்கு கொடுத்துருந்தேன். எதுக்காக கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இப்போது உங்களுடைய கிரகநாதர்களை பிற கிரகத்தை அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்க தயாராக இருக்க வருது. அப்போது நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்கள் சரியாக இயக்குங்க, அதுக்கு உயிர் கொடுங்க, உங்கள் ராசிக்கு உயிர் கொடுங்க, உங்கள் லக்கணத்துக்கு உயிர் கொடுங்க, அதுக்குரிய பிரார்த்தனை இது, இந்த மந்திரம் இதுன்னு சொல்லி முறையாக கொடுத்துருக்கோம். அந்த புத்தகத்தில் வாங்காதவங்க வேணும்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா அது புத்தகத்தை நிப்பாட்டியாச்சு. மீண்டும் நிறைய பேர் கேட்கறதுனால வேண்டி கொடுக்க இருக்க வரும். வேண்டியவங்க வாங்கிக்குவாங்க, பலன் பெறவாங்க. ஏன்னா அதில் உங்களுடைய நட்சத்திர தன்மைக்கு யாரெல்லாம் பகை, யாரெல்லாம் நட்பு, யாரை கையாண்டுக்கலாம், எப்படி கையாண்டுக்கலான்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகான முறையில் இருக்கிறோம். அதை நீங்கள் முறையாக கையாட ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்கள் வாழ்க்கையில் ஏறக்குறைய இந்த கர்மாவை உங்களுக்கு சாதகமானதாக நீங்கள் அழகான முறையில் உருவாக்கிக்க வரலாம். சிறப்பாக இருக்க செய்கிறோம். முடிஞ்சவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க. ஆக உங்களுடைய ஜென்ம ராசியுடைய இயக்கங்கள் இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு உண்டான இந்த மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு வரும். என்னடா இது இவ்வளோ நேரம் கதைகள் சொல்லி நினைக்காதீங்க. இந்த வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய கடந்த அமைப்பில் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடினாலும் கிடைக்காது, எந்த ஜோசியரும் சொல்ல முடியாது. என்கிட்டே நீங்கள் ஜாதகம் பார்த்தா சரிங்க, நான் இதெல்லாம் சொல்லவே முடியாது. பொது வீடியோவில் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி அழகான முறையில் சொல்லிடலாம். தனிப்பட்ட ஜாதகம் கொடுத்து சொல்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா குழப்பம் அடைவீங்க அப்படின்றதுக்காக வேண்டிய பெரும்பாலும் வந்து சொல்ல முடியாது. பெரும்பாலும் ஜோசியர்கள் சொல்லவும் மாட்டாங்க. பொதுவாக ராசி பலன் நல்லா முடிச்சுட்டு இருக்கலாம் உங்களுக்கு நான் சொல்லி. நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா வரக்கூடிய ஒரு 2 காலங்கள் உங்களுடைய சுய அறிவை பயன்படுத்தி உங்களுடைய ஒட்டுமொத்த திறனையும் ஒன்று கூட்டி உங்களை மட்டுமே நம்பி மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த கெடுதலும் எங்கிருந்து வெளியிலிருந்து வந்துடாது. நீங்கள் உங்களை கவனமாக பார்த்து கொண்டால், உங்கள் அறிவை நீங்கள் சிறப்பாக தீட்டினால் உங்கள் வாழ்க்கையை செம்மையாக மாற்றிக்க வரலாம். அப்படி வரக்கூடிய காலகட்டம் தான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு உங்களை நீங்கள் வந்து மிக கவனமாக அற்புதமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சேலஞ்சு மிகுந்ததாக இருக்க வரும். ஆனால் வெற்றி உங்களுக்கு தான் இருக்க வரும். ஆனால் அதில் கொஞ்சம் போட்டி போடணும் இல்லை. போட்டி போடுறதுக்கு நமக்கும் ஒரு புத்தியை நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தீட்டி வச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக சொல்லக்கூடியது. ஏன்னா மிதுனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இந்த புத்தாண்டு தூங்குற போது பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்று அந்த மீனராசியில் தான் உட்காந்துருக்காரு. இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயமே எதுக்காகன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீச்சம்னா அது என்னங்க, அது என்னங்க என்ன பண்ணிடும், என்ன செய்யணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அப்போது கர்மாவை இயற்கையாகவே ஏக்கம் விடாமல் தடுக்கக்கூடியது அந்த மீன மண்டலம். இப்போ உங்களுடைய தன்மைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அவசியம் சொல்கிறேன், உங்களுக்கு விதி பிராப்தம் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் போடக்கூடிய பஞ்சபூத ஜாதகம் என்ற தலைப்புகளில் நான் எதை போட சரிங்க கொஞ்சம் பார்த்து வாங்க. உங்கள் வாழ்க்கையுடைய ரகசியங்கள் அதில் குறிப்பாக இருக்க வரும். நிறைய ரகசியங்கள் இருக்குது, எல்லாமே இந்த ஒரு பதிவில் சொல்லிட முடியாது. ஆகையால் தனித்த வகையில் நான் அதை கொடுக்குற போது அவசியம் பார்த்து தெரிஞ்சுக்க எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியும். அதில் சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கட்டணங்கள் எல்லாமே இந்த பதிவுகளை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். எனக்கெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் சரிங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, சொன்னது கிடையாது. ஜாதகமே கொடுத்து பார்த்தாலும் சரிங்க, நீங்கள் என்கிட்ட கொடுத்து பார்த்தாலும் சரிங்க, அந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லவும் முடியாது. பொதுவாக தான் சொல்ல முடியும். அதில் நீங்கள் அழகான முறையில் புரிஞ்சுக்க வரலாம். ஏன்னா அந்த கலைகள் வந்து சிவக்கலை, உலகிற்கே பயன்பட வரணும். இதுதான் விதின்றது. இதுதான். ஆக இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த புத பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுக்காக தான் இந்த மீனம்னா என்ன, கர்மானா என்ன, கர்மாவை உங்களை ஒழுங்காக செய்ய விடாது அப்படிலாம் சொன்னதுக்கான காரணம் அதுதான். அது இயற்கையாகவே உங்கள் ராசிக்கு கர்மாவை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல்கள் இந்த மீன மண்டலத்துக்கு உண்டு. ஆனால் இந்த ஆண்டு பிறக்கிற போதே உங்களுடைய ராசிநாதன் அந்த இடத்துல உட்காந்து நீச்சமாகவே ஆகியிருக்கிறார். அப்போது நீங்கள் எப்படி இருக்கணும் நான் சொன்னேன் இல்லையா? புத்தியை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கணும், நீங்கள் சுயத்தன்மையோடு விழிப்புணர்ச்சியோடு இருக்கலாம் சொன்னோம் பார்த்தீங்களா? அதை நீங்கள் கடைபிடிச்சாக வரணும். ஏன்னா வலிமை குறையுது. உங்கள் எண்ணங்கள், உங்கள் அறிவு, உங்கள் ஆற்றலுடைய வலிமைகள் குறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அது கொஞ்சம் விழிப்பாக வச்சு வைங்க. தூங்காமல் கண் விழித்து பாதுகாக்கிறது ஒரு விஷயத்தை இல்லையா சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்பா யாரும் களவாண்டு போகாமல் கொஞ்சம் தூங்காமல் கவனமாக வந்து கண்காணிச்சின்னு சொன்னாக்கா சிறப்பாக காத்துக்க முடிய வரும். கொஞ்சம் கண்ணா சந்தாலும் அது திருடிட்டு போயிடுவாங்க, கவனமாக இருக்கலாம் சொல்லுவாங்க. அப்புறம் கதைகளை சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இப்போ நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். எல்லா செயல்கள்லையும் ஒரு கவனம், பதட்டம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, விரக்தி இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கவும் கூடாது. அதே நேரத்தில் நிதான போக்காக விவேக போக்கோட
ரொம்ப மெத்தனமாக இல்லாமல் சோம்பேறித்தனமாக இல்லாமல் அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி இல்லாமல் அதாவது அப்பப்போ அழகான முறையில் செய்துடணும். அதுக்கு உங்களுடைய கண்கள், மனசு, மூளை இவைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பையே நீங்கள் குளிர்ச்சியாக வச்சுக்க முயற்சி பண்ண வரணும். நேரத்துக்கு அழகான முறையில் உறங்கி எழுந்திருக்க வரணும், மிக முக்கியமான ஒன்று. அப்போ தான் உங்களுடைய புதன் சிறப்பாக இருக்க வருவார். உடம்புல உஷ்ணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிநாதன புதனை நீங்கள் நீச்சப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா தன் செய்யக்கூடிய தொழில்களால் இரவில் அதிக நேரம் கண் விழிக்கிறதுனால தன்னுடைய புத கிரகத்தை வந்து வெப்பமடைய வச்சிருக்க வருவாங்க. இதனுடைய விளைவாக என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன ஒன்றாலும் உழைங்க, அது உங்களுக்கு ஒட்டாது, கஷ்டம்தான் உண்டாகும். இயற்கையாக சிலருக்கு விதியின் பிரகாரம் நைட் ஷிஃப்ட் தாங்க எங்கள் வேலைன்ற மாதிரிலாம் இருக்க வரும். அவர்களும் பார்த்தீங்கன்னா உடம்பை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. எண்ணெய் குளியிலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, உணவு முறைகள் நிறைய இருக்குது. அதை கையாண்டே ஆக வரணும். அப்போ தான் இந்த புதன் அப்படின்னா திருமால் அப்படியே அழகாக ஒரு தண்ணீர் சூழ்ந்த கடலில் அழகாக பாம்பு பிடிக்கல படுத்துக்கிட்டு ரொம்ப ஜம்முன்னு இருப்பார். குளிர்ச்சியான இடத்துல அழகாக இருக்க வருவார் மகாவிஷ்ணு, இல்லைங்களா? அது மாதிரி இருக்கணும். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க வருவார். உஷ்ணமே இருக்காது அவர் முகத்தில், பார்வையில். நீங்கள் எந்த படம் வரைஞ்சாலும் சரிங்க, அதில் ஒரு பெரிய ஒரு உஷ்ணமே தெரிய வராது. ரொம்ப அழகாக இருக்க வருவார், புன்னகையோட மகிழ்ச்சியாக இருக்க வருவார் அவர், இல்லையா? அந்த மாதிரி இருக்க வரணும். இது வெளிப்படையே சும்மா இருக்கிறதுனால எந்த பிரச்சனை இல்லை. உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் ரொம்ப முக்கியம். உடம்புல அதிகமாக உஷ்ணமாகக்கூடாது, கண்கள் உஷ்ணமாகக்கூடாது. இரவு பொழுதை ரொம்ப சிறப்பான முறையில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா தூக்கத்துக்காக அதுவே பெரிய விஷயம், போதுமான ஒரு விஷயமாக இருக்க வருங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புத்தி அறிவு எல்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறோம். இல்லைன்னா உங்கள் புத்தி அறிவு எல்லாம் நீங்கள் செய்கிற வேலைக்கு செய்யக்கூடிய முதலாளிக்கு சிறப்பாக இருக்கும், இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். அது உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்காது, உங்கள் சந்தோஷத்துக்கு சிறப்பாக இருக்கிறது. இது தெரிஞ்சுட்டு வாங்க. பொதுவாக எல்லா விஷயத்துக்குமே இதை கடைபிடிச்சிக்குவாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை என்னடா இது நெகட்டிவாகவே சொல்கிறீங்க, நெகட்டிவே கிடையாதுங்க. இதில் எல்லாம் உங்கள் கவனத்திற்காக தான். இல்லை எங்களால் சரி பண்ணிக்க முடியாது, நீங்கள் சொல்கிறத எங்களால் புரிஞ்சிக்க முடிய வருது, நாங்கள் ரொம்ப எல்லாத்துலையும் கவனமாக இருக்கணும், அதெல்லாம் சொல்ல வரீங்க, ரைட், நான் கவனமாக இருந்துக்கிறேன் அப்படி நீங்கள் புரிஞ்சிட்டாலும் சரிதான். இவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ராசி கிரகமாக இருக்கிறவர் கர்மா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு தடைகளை உண்டாக்குவார், பின்னங்களை உண்டாக்குவார், அல்லது நம்ம செய்யக்கூடிய வேலையில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு நம்ம வந்து அகப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாக்க வைக்க வர்றது. இல்லை நான் சுத்தமாக தாங்க செய்தேன், நல்ல எண்ணத்தோடு தான் என் கடமையை செய்தேன், ஆனால் யாரும் என்னை ஏற்றுக்கவே இல்லை, எனக்கு தேவையில்லாமல் குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க, எனக்கு தேவையில்லாமல் துரோகங்கள் பண்ணுறாங்க. இது இயற்கையாகவே நடக்கும் மிதுனத்துக்கு. ஆனால் இப்போ அமர்ந்த கிரக தன்மையில் அப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க அப்படிங்க சொல்லுவது. ஆக சுய புத்தியை நம்பிடுங்க. சுய புத்தியை நம்பி நீங்கள் சிறப்பாக இருக்க முயற்சி பண்ணுங்க. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுக்கு அத்தனை வெற்றியும் உண்டு. உங்களை நீங்கள் கவனிச்சுட்டா போதும், உங்கள் புத்தியும் உங்கள் எண்ணத்தையும் மட்டும் நீங்கள் கவனிச்சுட்டா போதுமானது, எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க வரும். அப்படிங்கிறதா இந்த கிரகநிலை அமைப்பில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சொல்லக்கூடியது. உங்கள் எண்ணங்களை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் உங்கள் முயற்சியை வெற்றிகரமாக மாற்றுறதுக்காக வேண்டியும் நீங்கள் உங்கள் கர்மாவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி இந்த குணங்கள் ரொம்ப முக்கியம், இந்த எச்சரிக்கை உணர்வு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயங்கள் இங்கே அழகாக வந்து சொல்லப்பட வருதுங்க. அதுபோல் உங்களுடைய தனாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு உங்கள் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறார். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தான் அமர்ந்து இருக்கிறதுனால எல்லாம் நன்மையாக இருக்க வரும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். வருவாயில் எந்த குறையும் கிடையாது, ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த வருவாய் எப்படி பயன்பட போகுதுன்றதான் முக்கியம், வாழ்நாள் முழுக்கவே. ஆக உங்களுக்கு இந்த ஆண்டு அமைப்பை எடுத்துட்டோம்னாக்கா நல்ல தன்மையாக இருக்கும். உங்களுடைய வருவாய்ங்கிறது நீங்கள் விரும்பிய வண்ணமே இருக்க வரும். உங்கள் குடும்ப கிரகமே சந்திர பகவான் உங்களிடம் இருப்பதால், உங்கள் எண்ணத்தம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால உறவுகள் பிரிந்து போனவங்களாக இருந்தாலும் உங்களை புரிஞ்சிக்காதவங்களாக இருந்தாலும் சரிங்க, அவங்களாம் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் அப்பொழுது இந்த பழசையே நினச்சி பழசை பற்றியே பேசி இன்னும் கொஞ்சம் வேதனையை உண்டாக்கி அந்த பிரிவினையை பெருசாக்காமல் நீங்கள் பார்த்துட்டால் போதுமானது. மறப்போம் மன்னிப்போம் சொல்லி வாழறதுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பிரிந்தவைகள் சேரும், தேடி வரும். அது நீங்கள் வந்து கொஞ்சம் மதிச்சா மாதிரி நடிச்சுக்கிட்டாலும் செய்ய வரணும், ஏற்றுக்கு வரணும், சேர்த்து தான் ஆக வரணும். இல்லை இல்லை எனக்கு இது வேணாம், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி இருக்கவே கூடாது. ஏன்னா விதிநிலையில் பின்னால் உங்களுக்கு அது சிரமத்தை உண்டாக்க வரும். ஏன்னா கர்மாவை செய்ய விடாதுன்ற மாதிரி விதி இருக்குது இல்லையா? உங்களுடைய புதன் தான் வந்து உங்களுடைய கர்மசனத்தில் போய் உட்காந்து வலிமை இழந்து போயிருந்தனால நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் சிலருக்கு இருக்கும். விரோதியாக இருந்தாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும். இறைவன் நிர்ணயம் செய்து வச்சிருப்பார், யாராருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்குவார். அதை செய்ய விடாது. அது பெற்றோருக்குன்றது ரொம்ப முக்கியமான கடமையாக இருக்கும், உறவுகளுக்கும் ரொம்ப முக்கியமானதாக இருக்க வரும் இல்லையா? உறவுனா எல்லாருமே யாரை வேணால் எடுத்துக்க வரலாம், செய்ய வேண்டியிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நீங்கள் வந்து நிராகரிக்கக்கூடிய சூழல்கள் உங்களை அறியாமலேயே நடக்க பார்க்க வரும். அதனால் வருவது எதுவாக இருந்தாலும் நான் நிதானமாக குற்றம் குறை காணாமல் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்ற முறையில் நீங்கள் இருந்து ஏற்றுக்க வரணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் குதூகலங்கள் மீண்டும் பிறக்க வரும். உங்களுடைய வஞ்சனைகள், வேதனைகள், துரோகங்கள், விரோதங்கள், மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் விலகி ஒரு மாயையே விலகி
ஒரு மாயையே விலகி ஒரு பிரகாசமான வட்டத்தை கொடுக்க வரும். இல்லை பழைய குற்றங்களை பெருசாக்குறீங்கன்னா இந்த மாயை என்று சொல்லக்கூடிய இருள் உங்களை மூழ்கி வாழ்நாள் முழுக்க வேதனைப்பட வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அல்லது 2 ஆண்டுகளுக்கு குருவுடைய நிலையை பொறுத்து ஒரு அவ்வளோ சிறப்பான முறையில் குரு பயிற்சி இல்லை இல்லையா? அதனால உங்களை ஒரு மாயையுமே மூடி அதுவே துன்பத்தை உண்டாக்குற நிலையாக ஆகிடும். அதை பார்த்துக்கோ. ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசிநாதன் ராகு பகவானோட இணைஞ்சிருக்கிறார். நான் ஏற்கனவே ராகு பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். திருவாதிரை நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தாங்க. மிருகசீரிஷம் திருவாதிரை பிறந்த உங்களுடைய மிதுன மண்டலத்துக்கே அவர் எப்படியாப்பட்டவர்னு சொல்லிட்டு அவர் ஒரு நெகட்டிவானவர்னு சொல்லிட்டு உங்களை பொறுக்க நீங்கள் அந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரிங்க, உங்களை அவர் மாற்றக்கூடியவர் அவர் தான். ஒருவேளை நான் பாசிட்டிவாக இருக்கிறேன், நான் இதெல்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணேன்னா இருக்கலாம், தக்க வச்சுக்கலாம். சிலருக்கு பூர்வ புண்ணிய பலாபலன்கள்லாம் இருக்குது அப்படின்னாலும் சரிங்க, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நன்மையாக இருக்கிறோம். இது நான் எல்லாருக்கும் சொல்லிக்க வரல. ஆனால் 90% பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராக பகவான் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான உணர்வுகளை சூழல்களையும் தான் கொடுக்க வருவார். நம்பிக்கட்டான்னு சொல்லுவாங்க. நம்பிக்கட்டா மாதிரி தான் ஆக்கி வச்சுட்டோம். அப்படியாப்பட்ட ராகு உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுன்ற நான் முதலே சொல்லிட்டேன். இந்த துலா ராசியில் ஒருத்தர் இருக்காரு, கும்பராசியில் ஒருத்தர் இருக்காரு, இது இந்த உறவுகள்லாம் இதெல்லாம் அது இந்த வகையெல்லாம் நல்ல பலனை பெற விடாதுன்னா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ராகுவோட சேர்ந்து கர்மஸ்தானத்தில் உங்கள் புத பகவான் வலிமையிழந்து நிற்கிறார். இங்கே தான் பிரச்சனை. கூடவே சுக்கிர பகவான், உச்சமடைந்த சுக்கிர பகவான் இருக்கிறார். அவர் உங்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுப்பார். உங்கள் சந்தோஷம் தனித்த வகை இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் ரொம்ப செம்மையான முறையில் கொடுக்க வருவார் சுக்கிர பகவான். உங்களுக்கு ஆத்மா ஒரு நட்பு தான், பகை கிடையாது. விசேஷங்கள் உண்டு, ரொம்ப சிறப்புகள் உண்டு. உங்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்க வருவாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பார்க்க அமைவதற்கான வாய்ப்புகள் கொடுக்க வரும். பெண் குழந்தை வேணும்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த குழந்தை வேணாலும் அமைய வரும். குழந்தையே நீண்ட காலமாக இல்லாதவங்க எனக்கு ஆண் குழந்தை வேணும் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் தோற்று போகிறதே இப்படி தான். எனக்கு ஒரு ஆண் குழந்தை மேலே தாங்க புரியும், எனக்கு அதாங்க வேணும் கேட்பாங்க. அமையிற ஆண் குழந்தையே பிறந்தாலும் பார்த்தீங்கன்னா தோஷ குழந்தையாக பிறந்து போயிடும். அற்புதமாக இறைவா எனக்கு மகாலட்சுமி தான் வேணும், எனக்கு பெண் குழந்தை வேணும்னு கேட்டு பார்த்தீங்கன்னா இனிய குழந்தைகள் 2 தரப்புமே அமைய வருவாங்க. நல்லா அமைய வரும் சூட்சம். ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரிய 5ஆம் வீட்டுக்கு அதிபதியே யாருன்னா சுக்கிர பகவான். அதை இயக்கக்கூடிய அமைப்பு யாரு அப்படின்னாக்கா ஸ்ரீ மகாலட்சுமி தான். அதே நேரத்தில் அந்த இடத்துல பாவ வினையாக இயக்கக்கூடியவர் யாருன்னா ராக பகவான் சுவாதி நட்சத்திரமாக இருக்கிறவர். எனக்கு இது தான் வேணும், ஆண் வாரிசு தான் வேணும்னு சொல்லி நீங்கள் ஒரு பிடிவாதமாக ஒட்டாரமாக நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. ஆரம்ப கட்டத்தில் இருந்தே 2 பெண் குழந்தை பிறந்துடுச்சிங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஆண் குழந்தை வேணும், அது கேட்கறது நியாயம் இல்லை. ஒரு பெண் குழந்தை இருக்குது, அடுத்தது ஒரு ஆண் குழந்தை கேட்கறது நியாயம்னா அது ரைட்டு வேறு. எடுத்த உடனே முதல்ல எனக்கு இப்படி தான் இருக்கணும், எனக்கு ஆண் தான் பிறக்கணும்னாக்கா கர்ம வினையை சுமக்கக்கூடியவன் ஆண் எப்பொழுதுமே. ஏன்னா அடுத்தடுத்து விதைகளை உற்பத்தி பண்ணிட்டே போகக்கூடிய தன்மை உள்ளவன் ஆண். தான் பொதுவாக ஆண் வீட்டு குலதெய்வம் ஆண் வாரிசு முக்கியத்துவமாக எடுத்து பார்க்க வருவாங்க. அப்போது அந்த வாரிசு தன்மையில் மத்தியமாக இருக்கக்கூடிய ராக பகவான் என்ன பண்ண தோஷ குழந்தையை கொடுத்துட்டு போயிடுவார், இல்லை தடை பண்ணிகிட்டே இருக்க வருவார். வினைகள் இருக்குன்னா தடை பண்ணிகிட்டே இருக்க வருவார், வாரிசு கொடுக்கவே மாட்டார். இது சூட்சமம் தெரிஞ்சுக்குவார். தான் எப்போ விஷயம் தெரிஞ்சவங்க பொதுவாக எல்லா ராசிக்காரமே பார்த்தீங்கன்னாக்கா அப்பா மகாலட்சுமி கேட்டுருவோம். ஏன்னா தோஷமாக பிறக்காது. அப்போ தான் ஆண் குழந்தை பிறந்தாலும் தோஷமாக பிறக்காது. அதனால் எங்களுக்கு முதல்ல மகாலட்சுமி தாங்க பிறக்கணும். அதான் பெண் குழந்தை பிறந்தனால மகாலட்சுமியே வந்துட்டா பெரிய தோஷம்லாம் இருக்காதுன்னு. அதாவது தலை பொண்ணா வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா அடுத்தடுத்து பிள்ளைகள் வர்றதுனா கடினமான தோஷங்கள் தான் விலக்கிக்க முடியும், எளிமையாக விலக்கிக்கலாம்னு சொல்ல வருவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சோம்னா சாதாரண விஷயம் இல்லை. அது மிதுன ராசிக்கு 100க்கு 100 பொருந்தக்கூடிய விஷயமாக இருக்கிறோம். அப்போது அந்த சுக்கிர பகவான் இப்பொழுது உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகள் ஏற்கனவே இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்க வரும். இல்லை இன்னும் குழந்தை பிறக்கலாம் சரிங்க, அவங்களுக்கும் ஒரு நல்ல வகையான ஒரு பிறப்புத்தன்மைகள்லாம் உண்டாக செய்ய வரும். குலதெய்வத்தை அவசியம் போய் பார்த்துட்டு வாங்க. குலதெய்வத்தில் அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். அதெல்லாம் அழகாக கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த அமைப்போடு தான் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ராக பகவானை கண்ட்ரோல் பண்ண உங்கள் குலதெய்வத்தால் முடிய வரும். அதனால் நீங்கள் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க, வணங்கிட்டு வாங்க, ரொம்ப விசேஷமாக இருக்க வரும். தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய நாராயணர் லட்சுமி நாராயணா அப்படின்னு எங்கே இருந்தாலும் சரிங்க, அந்த இறைவனை போய் குடும்பத்தார போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நன்மையாக இருக்கிற ஒரு பரிகார தேவதையாக வாழ்நாள் முழுக்க எப்பவுமே வச்சுக்குவாங்க. லட்சுமி நாராயணனை எப்போ ஒரு பரிகார தேவதையை எப்போ மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்குவாங்க. உங்களுக்கு எப்பவுமே நன்மையை தரக்கூடியதாக இருக்க செய்ய வரும். ஆக உங்கள் குடும்பத்தன்மையில் வரக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்களும் சிறப்பாக இருக்க செய்ய வரும். இந்த ஜென்மம் என்று சொல்லக்கூடிய எண்ணத்துக்குரிய புத பகவான் ராகுவோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ஒருவேளை உறவுகள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும்போது பழைய விரோதத்தை முன்ன நிறுத்தி நீங்கள் நிராகரிக்கீங்க அப்படி சொன்னால் இந்த ராகு பகவானுக்கு மகிழ்ச்சியை கடமை செய்ய விடாமல் தடுத்துட்டாரு, கெடுத்துட்டாரு. மேலும் உங்களை ஒரு இருள் சூழ்ந்து சோகமாக மாற்றிட்டேன்ற ஒரு சந்தோஷத்தோடு அவர் இருப்பார். பணத்தை காட்டுவார் உங்களுக்கு, ஆனால் உறவைகள் காட்ட மாட்டார், தடுத்து நிப்பற்றுவார் அந்த ராகு பகவானால். ராகு தன்மையை பொதுவாக நம்பாமல் எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, உறவு தன்மை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்கு வரணும். அப்படி இருந்தால் நீங்கள் பாக்கியங்கள் அத்தனையும் பெறலாம்.
இல்லைன்னா பாக்கியங்களை தடுத்து விட்டுடுவார். அவர் வேற ஒருத்தர், அதை பற்றி நான் அப்புறமும் சொல்ல வரேன். ஆக இந்த குடும்ப நிலையில் நல்ல வருவாய் இருக்கும், நல்ல குடும்பம் குதூகலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது, சிறப்பாக இருக்க வருது. உங்களுடைய ஜெயஸ்தானம் எப்பொழுதே ஜெயந்தான். வாழ்க்கையில் உங்களை நம்பி வரவங்க யாரும் கெட்டு போக மாட்டாங்க. நீங்கள் ஒன்றா இன்னொருத்தர் நம்பி கெட்டு போகலாம், உங்களை நம்பி வரவங்க யாரும் கெட்டு போக மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய நம்பி வரக்கூடிய இந்த முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எப்பொழுதுமே இந்த சித்திரை புத்தாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாக இருக்க வருவார், லாபஸ்தானத்தில் இருக்க வருவார். உங்களுடைய ராசிநாதன புதனை வலிமையாக்கக்கூடிய மகா ஆற்றல் அவருக்கு தான் உண்டு. அதெல்லாம் அக்னியை கொண்டு நான் ஜெயிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது சூரிய பகவானும் அதில் ஒருத்தர். அது மிக முக்கியமானது. இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு வாங்க. ஆக உங்களுடைய நிலைத்தன்மைக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. யாருக்கு வெற்றி? நீங்கள் பிறருக்காக செய்கிறீங்க. ஒரு கம்பெனியை உங்ககிட்ட நம்பி ஒப்படைச்சிருக்காங்க, அப்பா நீ தான் இதை வெற்றிகரமாக கொண்டு போகணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்காக கடினமாக உழைப்பீங்க. உங்கள் அறிவெல்லாம் அற்புதமாக பலமாக வரும், அவங்களை ஜெயிக்க வச்சிருவீங்க. உங்கள் முயற்சி பிறரை வெற்றியடைய வைக்க வரும். உங்களுக்கு வெற்றியை தருமா? நீங்கள் செய்த செயல் நான் முதலே சொல்லிட்டேன், வெற்றியை கொடுக்கும், ஆனால் அதை எங்களுக்கு திருப்தி தான் இல்லைன்ற மாதிரி இருக்க வரும். என்ன இருந்தால் என்னங்க புண்ணியம், இருக்க வேண்டியது இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு குறைபாடவை தான் வைக்க வரும். ஆனால் உங்கள் வெற்றி பிறருக்கு ஏணியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. உங்கள் நம்பி வரவங்களும் சிறப்பாக இருக்க வருவாங்க. நீங்கள் பிறர் நம்புற போது தான் ஒரு சிறப்புத்தன்மை இருக்க வருது. அதே நேரத்தில் சூரிய ஆதிக்கம் கொண்டவங்க எல்லாருமே உங்களை எப்பொழுதும் கைவிட மாட்டாங்க. உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்க வருவாங்க, உங்களுக்காக தியானங்கள் செய்ய வருவாங்க, உங்களுக்கு ஒரு நட்பாக இருக்க வருவாங்க. உங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறாங்க அப்படின்னாலும் சரிங்க, அவங்களாம் யாரும் பார்த்தா சூரிய ஆதிக்கம் உள்ளவங்களாக தான் இருக்க வருவாங்க. இது ரொம்ப விசேஷமான தன்மையை தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த வெற்றின்றது எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு. எப்பவுமே இப்படின்னு இல்லை, எந்த கிரகணில் எங்கே இருந்தாலும் சரி. ஆனால் அந்த வெற்றியை கொண்டு நான் ரசிக்க முடியுமா, அல்ல அந்த வெற்றி கிடைச்சும் எனக்கு புண்ணியம் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறத மிக முக்கியமாக இருக்க வரும். இது எப்பவுமே சாதகமாக மாற்றுறதுக்காக வேண்டி எப்பொழுதும் சுய சிந்தனைகள் எப்பொழுதும் இருக்க வரணும். ஒரு திட்டமிடல் இருக்க வரணும், ஒரு சுயநலமும் இருந்தே ஆக வரணும். அதனால் தவறில்லை, சுயநலமாக இருக்கிறது தவறில்லை. பிறரை கெடுக்காத பட்சத்தில் எந்த தவறுகளும் கிடையாது. பொதுவாக இந்த ராகு பகவான் எப்பொழுதும் ஒரு குறுக்கு வழி சிந்தனைகள் கொடுப்பார். அதில் மட்டும் எப்பயுமே நம்ம கண்ட்ரோலாக இருந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்மளை ஒருவரும் ஜெயிக்கவே முடியாது. மிதுனராசியை பொறுத்தவரை யாருமே ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா வெற்றியாளன் சூரிய பகவான் எப்பொழுதும் உச்சமாகவே இருப்பார். இந்த ஆண்டு துவக்கத்தன்மையில் எப்பொழுதுமே லாபத்தில் உட்காரதுனால வெற்றி உங்களை தான். அதுக்கு தேவை சுய கட்டுப்பாடு மட்டும்தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சிந்தனைகள் ஒருபோதும் சிதறக்கூடாது. ஒரு போதைக்கு அடிமையாகிறது, காமத்துக்கு ஆசைகளுக்கும் அடிமையாக வர்றது, இப்படி ஒரு எந்த ஒரு செயல்களுக்குமே முழுசாக அடிமையாயிடாமல் தேவையை அழகான முறையில் எடுத்துக்க செய்யலாம். ஏன்னா புதன்னா யார்? நாராயணன் எப்படி இருப்பார் உங்களுக்கே தெரிய வரும். அவர் எப்படி பயன்படுத்த தன் அறிவுன்றதெல்லாம் உங்களுக்கு அழகாக தெரிய செய்ய வரும். அவர் அவதாரங்களே அழகாக சொல்ல வரும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கையில் எடுத்து பயன்படுத்திக்க வரணும். இப்படி தான் நமக்காக சொல்லப்பட்டதான் இந்த அவதாரங்கள் எல்லாம். கிருஷ்ண அவதாரங்கள் முதற்கொண்டு நமக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் இது சரியாக கையாண்டுக்கணும் அப்படின்ற முறையில் அழகான முறையில் நீங்கள் எடுத்துக்க வரணும். அதுதாங்க உங்கள் வெற்றியின் ரகசியம்லாம் அதெல்லாம் குறிப்பாக இருக்க செய்ய வருது. பார்த்துக்குவாங்க. நல்லா இருக்குது, வெற்றி நல்லா இருக்க வருது, ஒரு குறையும் கிடையாது. முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்க வருது, விசேஷங்கள் நிறையா இருக்க வருது. உங்களுடைய சுகஸ்தானத்துக்குரியவர் புத பகவானே. அந்த புத பகவான் வலிமை குறைஞ்சிருந்தாலும் அது உங்களுடைய தாய் ஸ்தானமும் அதுதான். அவைகள்லாம் அதனால் உங்களுக்கு சில நன்மைகள்லாம் உண்டாக செய்ய வரும். நடந்த நிகழ்வுகள் எது நிகழ்வாக இருந்தாலும் சரிங்க, அத்தனையும் மாறி எல்லாம் சிறப்பாக இருக்கிறோம். வீடு வகையில் எடுத்துட்டாலும் புதுசாக மண்மனைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கலாம். அதுக்காக வேண்டி நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறோம். புதுசாக மண் வாங்கி நான் எனக்குன்னு ஒரு வீடு கட்ட போகிறேங்க, கட்டலாம். அதுக்காக வேண்டி சுப செலவுகள் செய்யலாம் அப்படிங்கிற அனுமதி உங்களுக்கு இப்போது கிடைச்சிருக்கிறதுனால அழகாக செய்ய வரலாம். ஒரு கல்யாணம் பண்ணாலும் சரிங்க, அதுக்கும் அனுமதி உண்டு. ஒரு தொழிலை தொடங்க போகிறனாலும் அனுமதி உண்டு. அதை விட சிறந்த அனுமதி எதுக்கு இருக்குன்னாக்கா, எனக்குன்னு நிலையாக ஒரு மண் வாங்கி ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த அனுமதி உங்களுக்கு இருக்க வருது. அதனால் புதிய மனை வாங்குறது, வீடு கட்டுறது, இது போன்ற பாக்கியங்கள்லாம் இருக்கிறது. புத பகவான் உங்களுடைய அந்த சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மண்மனை சம்பந்தமான தாய் ஸ்தானத்தை பார்வை பண்ணுறதுனால, சுக்கிர பகவானும் பார்வைகள் செய்ய வர்றதுனால அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்க வருது. ஆக சிறப்புகள் உண்டு. தாயாராலும் ஒரு நல்ல அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாக வரும், பாதிப்பில்லை அப்படி சொல்ல வருது. புத்திர வகையிலையும் முதலே சொல்லிட்டேன், அதுக்குரிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று நிற்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்க வருது. நல்லா இருக்கும். குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க, விசேஷகரமாக இருக்க வரும். உங்களுடைய விரோதம் அப்படிங்கிற ஒரு செயல்கள் எப்படி, அதெல்லாம் கடன்கள்லாம் தீருமானா முயற்சி பண்ணால் தீர வரும். எதையும் நீங்கள் வெறுக்காமல் இருந்தாலும் கடனை இப்படி பண்ணலாம். அது நோய் கடனாக இருந்தாலும் சரி, ஒரு வம்பு வழக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய பிறவி கடன் என்று சொல்லக்கூடியது கர்ம வினைகளுடைய விஷயத்தெல்லாம் தீர்த்துப்படி பண்ணுறது சரிங்க, அழகான மாதிரி தீர்த்துக்கு வரலாம். அப்போது உங்களுடைய செயல்தன்மைக்குரிய இந்த ருணரோக சத்துருஸ்தானத்துக்குரிய செவ்வாய் பகவான் சனீஸ்வரரோடு இணைஞ்சு நிற்கிறார். இந்த சனீஸ்வரர் யார் அப்படின்னு எடுத்துட்டாக்கா, உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு உரியவரும் அவர் தான்,
உங்களுடைய தந்தை பாக்கியம் தர்மஸ்தானத்துக்குரியவரும் அதே சனிதேவர் தான். அந்த சனிதேவர் இப்போ உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறார். அதுவும் அவருடைய சொந்த வீடு தான். இந்த அஷ்டமஸ்தானமும் உங்கள் சொந்த வீடு தான். கடமைகளை அழகாக செய்கிறவங்களுக்கு சனீஸ்வரபாக முன்னின்று நன்மைகளை செய்ய வருவார். கடமைகளை செய்யாதவங்களுக்கு சோதனையை கொடுத்து அதை சங்கடத்திலையும் உண்டாக்கி விட்டு போயிடுவார். அப்போ சனிதேவர் எங்கே இருந்தாலும் சரிங்க, அவர் வேலையை அழகாக செய்துட்டே இருக்க வருவார். இப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்க, 2ஆம் வீட்டில் உறவுகள் சண்டை சச்சரவால் பிரிஞ்சிருந்தாலும், எந்த உறவாக இருந்தாலும் பிரிஞ்சாலும் அவங்க வர்ற பொழுது பழைய நினைவுகளை முன்னிறுத்தி அதை மேலும் பிரிச்சிடாமல் வருவதை ஏற்றுப்போன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடமையை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறீங்கன்னு அர்த்தம். சனிதேவர் உங்களுக்கு பாக்கியங்களை கொடுத்து விட்டுடுவார். அப்படி இல்லை, அவங்க மேலே தான் தப்பு இருக்குது, இதனால் ஏற்றுக்க முடியாது, ஜீரணிக்கவே முடியாது அதனால் அப்படி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கடமையிலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கிறீங்க அப்படின்னு அர்த்த வகையில் அவர் பாக்கியங்கள்லாம் தடை பண்ணிடுவார். செய்த தான தர்மங்களை தடை பண்ண வருவார். அஷ்டமஸ்தான பலன்களை கொடுத்துட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரும். தனிமையில் வேதனையை உண்டாக்கக்கூடிய நிலைகள்லாம் சிலருக்கு உண்டாக்கிட்டு போயிடுவார். ஏன்னா அவர் அஷ்டமாதிபதியும் அவர் தான். அவரோடு தான் உங்களுடைய விரோதி கிரகம் போய் சேர்ந்திருக்கார். இந்த 6வது வீட்டு கிரகமும் 8வது வீட்டு கிரகத்தோட இணைஞ்சு போய் பாக்கியத்தில் நிற்கிறதுல பாக்கியங்கள்லாம் கெடுப்பதா அல்லது நீங்கள் செய்த பாக்கியத்தால் உங்களை காக்கிறதா, இந்த முடிவு உங்ககிட்ட தான் குறிப்பாக இருக்க வருது. இது மற்றவங்க கிட்ட கிடையாது, இது உங்ககிட்ட தான் குறிப்பாக இருக்க வருது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்பு வழக்கு கடனாலே இருக்கிறத செத்து போயிடலாமா, யாரும் சரியில்லை, உறவுகள் சரியில்லை, சிலர்லாம் துரோகம் பண்ணுறாங்க, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, எதுக்காகடா இவ்வளோ கஷ்டப்படுறது, என் வாழ்க்கையில் இவ்வளோ விரக்தி வேதனை நான் சுமந்துட்டு வாழணுமா, அப்படிலாம் சிலருக்குலாம் குறிப்பாக இருக்க வரும். இவ்வளோ கடனுக்கு நான் எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியல, இந்த நோய் என்னை விட மாட்டேங்குது அப்படின்றது சிலருக்கு கவலைகள் குறிப்பாக இருக்க வரும். இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு இனம் புரியாத விரக்தி பிரச்சனைகள் குறிப்பாக இருக்குன்னு வச்சுக்கலேன். அதுக்கெல்லாம் காரணம் இந்த கிரகங்கள் தான். செவ்வாயும் சனி தான் எப்பொழுதுமே காரணம். இவங்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா தண்டனையை கடினமாக கொடுத்துருவாங்க. மற்ற ராசிகளுக்கெல்லாம் இந்த கடினம் கிடையாது, மிதுனத்துக்கு மட்டும் இந்த கடினம் எப்பொழுதுமே உண்டு. ஆக இந்த கடினமான இலக்குக்குரியவங்க இப்போ பாக்கியத்தில் இருக்காங்க. நான் இந்த கஷ்டங்கள்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தெய்வங்களை நம்பி நாங்கள் எப்போதும் சாமி கும்பிட்டுருக்குறோம். எங்களால் என்ற தான தர்மங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்சவரையும் செய்கிறோம், யார் குடும்பத்தையும் கெடுக்கிறதில்ல, நல்லது தான் நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்பொழுதும் அந்த சிந்தனை நீங்கள் கொண்டு வந்துடணும். நான் யாரையும் வெறுக்கலைங்க, ஏதோ மனதிருந்தி வந்தால் சரி தான், யாராக இருந்தாலும் சரி, நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன், என் கடமையை நான் செய்கிறேன், நான் யாருக்கும் எதுவும் சொல்லி காட்டி யாரையும் வேதனைப்படுத்த விரும்பலை, மறப்போம் மன்னிப்போம், நான் இருக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா இது உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுன்னா இந்த கிரகங்கள் 6க்கும் 8க்கும் உரிய 8னா துன்பம், துக்கம், துயரம், மரணம், கண்டம் இவைகளை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அது. அந்த கிரகமே பாக்கியத்துக்குரிய கிரகமாக இருக்கிறார் இல்லையா. இப்போ நீங்கள் பாக்கியத்துக்கு வேலை தரீங்களா, கண்டத்துக்கு வேலை தரீங்களான்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் நேர்மறையாக சிந்திச்சுறீங்க, மறப்பும் மன்னிப்புன்னு எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, நான் நல்லதே நினைக்கிறேன், எப்பவுமே நல்லதே செய்ய வருவேன், என் வாழ்நாள் முழுக்க யாருக்கும் நான் துன்பத்தை தரமாட்டேன்ற ஒரு முடிவோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு வகையில் விரோதம், நோயோ பிரச்சனைகளோ கடனோ இருக்குது, ஏதோ ஒரு வகையில் ஒரு விரக்தி வேதனை இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய இந்த தான தர்மங்கள் என்று சொல்லக்கூடிய சிறப்புகளோட, தெய்வ பலம் என்று சொல்லக்கூடிய சிறப்புகளோட இப்பவும் சரி உங்கள் மனநிலையை நீங்கள் மாற்றிக்காமல் சுய தன்மையோட எல்லாவற்றையும் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மனநிலையில் இருக்கீங்கனாக்கா இப்போ நீங்கள் உங்கள் பாக்கியத்தை நீங்கள் ஏற்கிறீங்கன்னு அர்த்தம். அது எதிர்க்கிற போது தான் நீங்கள் அஷ்டமஸ்தானம் என்று சொல்கிற 8ஆம் வீட்டை 6ஆம் வீட்டையும் ஏற்கிறீங்கன்னு நீங்கள் அர்த்தம் ஆச்சுங்களா. அப்போ எதை ஏற்கிறன்றது ரொம்ப முக்கியம். எந்த நிலையிலும் நான் இறைவனை கைவிட மாட்டேன்னு இருக்க வரணும். எனக்கு வெறுப்பாகி போச்சுங்க சாமி மேலே, எனக்கு சாமியும் தேவையில்லை, தர்மம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லைங்க எனக்கு, அதில் எல்லாம் எனக்கு எந்த பிரோசனமும் இல்லை அப்படிங்க வெறுக்கிறீங்கன்னா நீங்கள் பாக்கியம்ன்ற 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் வந்து இழக்கிறீங்க, அதை வேண்டாம் நீங்களே பூட்டு போடுறீங்கன்னு அர்த்தம். அப்போ எது வேலை செய்யும்? அஷ்டமஸ்தானம் தான் வேலை செய்யும், கண்டங்கள் தான் வேலை செய்ய வரும். இப்போ புரிய வருதுங்களா? ஆகையால் என்ன நடந்தாலும் அங்கிருந்து லாபம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் சரிங்க, ₹10 கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சாமியை கும்பிட்டு நான் கைவிடேன், நான் நல்லதை கைவிட மாட்டேன், நான் நல்லதை கெட்டியாக பிடிச்சிக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாக்கியத்தை ஏற்கிறீங்க அர்த்தம். அந்த சனிதேவர் உங்களுக்கு சகலத்தையும் வழங்க செய்ய வருவார். அதனால் அழகாக புரிஞ்சுக்குவாங்க. எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னாலும் ஒரு கர்மவினை தொடர்புகள் எப்பொழுதும் இருக்க செய்ய வரும். ஆக மிதுனத்தில் பிறக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய பரம்பரையுடைய ஸ்தானத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பாவ வினைகளையும் நீங்கள் தித்துப்பிடி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவளாக நீங்கள் இருக்க வருவீங்க. ஆனால் அதனுடைய செயல் உங்களுக்கு நல்லது நடக்கலையேன்றதுக்காக கொஞ்சம் விரக்தியாக இருக்கலாம், எதையும் நீங்கள் நம்பாமல் இருக்க வரலாம். ஆனால் நம்பிக்கை மிக மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தெரிவித்தது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக, நம்முடைய நன்மைக்காக தான் தெரிவிச்சிருக்கிறாங்கன்றதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா பல விஷயங்களும் உங்களுக்கு புலப்பட வரும். உங்கள் பிறவி பலன் என்னன்னு தெரிய வரும். நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை வந்து எதை நோக்கி பயணம் பண்ண வருது, நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்க வரேன், நான் என்ன செயல் செய்துட்டு இருக்க வரேன், எதையெல்லாம் நான் கழிச்சுக்கிட்டு வரேன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சாலே எல்லாம் என்னுடையதில்லை, நான் எந்த பரம்பரையில் பிறந்தானோ அவங்களுடைய வினைகளெல்லாம் நான் கழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு உத்தம பிறப்பு தான் மிதன ராசியே. ஆகையில் உத்தம தன்மை அப்படிங்கிறது நீங்கள் இப்போ எப்படி வழங்க அப்பாற்பட்ட விஷயம்.
யாரோ செய்த முன்னோர்களுடைய துன்பத்தையெல்லாம் அனுபவித்து அவங்களை தூய்மையாக்குறீங்க. அந்த ஆத்மாவை தூய்மையாக்கி நீங்கள் சிறப்படையினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கழிக்கக்கூடிய இந்த பிறந்த பிறவின் நோக்கம் என்னவோ அதை நீங்கள் அழகான முறையில் செய்துட்டு இருக்க வருவீங்க. செய்ய வைக்கும், இந்த கிரகங்கள்லாம் செய்ய வைக்கும். அதில் உங்களுடைய சுய சந்தோஷங்களும் நிச்சயமாக பெருகி நிற்க வரும். நாராயணர் எப்படி கைவிடுவார்? மற்றவங்களையும் கைவிட மாட்டார் நம்பினவங்கள. உங்களுடைய அம்சமே நாராயணனுடைய அம்சம். நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் தண்டிச்சிக்க முடியாது. அதனால் அவர் கெட்டியாக பிடிச்சிக்கங்க. லட்சுமி நாராயணான்னு பிடிக்க வரணும். தனித்து ஒருத்தர் பிடிக்கக்கூடாது, ஜோடியாக தான் நீங்கள் பிடிக்க வரணும். லட்சுமி நாராயணன் 2 பேர் தம்பதிகள் சமேதராக நீங்கள் பிடிச்சிட்டிங்க சொன்னால் சகலமும் உங்களுக்கு கிடைக்க செய்ய வரும். விசேஷங்கிறோம். ஆக உங்களுடைய பாக்கியமா அல்ல அஷ்டமா இந்த விரோதமா எது வலுக்கணுங்கிறத நீங்கள் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய எண்ணம், இதுகளுடைய மன மாற்றங்களால் தான் இருக்க வருதுன்னு சொல்ல வரதுனால கெடுதலும் இல்லை, எல்லாம் உங்ககிட்டே ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நான் ஆரம்பிக்கவே சொன்னேன், இப்போ உங்களால் தான் எல்லாமும் இருக்க வருது. நீங்கள் எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த நிகழ்ச்சியாகப்பட்டது அந்த இடத்துல ஆப்ரேட் ஆக வரும். அவ்வளோதான். அதனால் நல்லதே நினைப்போம். எப்பவும் நினைக்கக்கூடியவங்க தான். வெறுப்பு வேதனைகளுக்கு கொடுத்தவங்களாக இருந்தாலும் மறப்போம் மன்னிப்போம்ன்ற முறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சகலமும் உண்டாக வரும். அதே போல் தொழிலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் நான் இடமாற்றத்தை செய்யலாமா அப்படின்னு பார்க்குறது வாய்ப்புகள்லாம் சிலது வரலாம். தொழிலே மாற்றிக்கலாம், நான் வெளிநாடுக்கு போகலாம், இவன்ற எண்ணங்கள்லாம் கூட கொடுக்க பார்க்க வரலாம். ஆனால் ரொம்ப கவனமாக தான் இந்த முடிவு நீங்கள் எடுத்தாக வரணும். அவசரப்பட்டெல்லாம் எடுத்துக்கூடாது. எதை நம்பியும் நீங்கள் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாச்சுன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்க வரலாம். குரு பகவானுடைய நிலையை கொண்டு தான் நீங்கள் எங்கே இடமாற போகிறீங்களோ அங்கே சந்தோஷமாக இருக்க போகிறீங்களா அல்லது சங்கடப்பட போகிறீங்களான்றது ரொம்ப முக்கியம். குரு பகவான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு அவ்வளோ பரிபூர்ணமாக உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஸ்தானத்தில் வரல. அப்போது இருக்கிறதையே தக்க வச்சுக்கிறது என்ன வழியோ அதை பார்க்கலாம்பான்னு அப்படி இருந்துட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்க வரும். இல்லை ஒரு பிரகாசமாக உறுதியாக சொல்ல முடியும், நான் இடம் மாறினாக்கா அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு இருக்குது, நல்லா இருக்குன்னா நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். எல்லாமும் பார்த்தீங்கன்னாக்கா பரிபூர்ணமாக அலசி ஆராய்ஞ்சு தான் நீங்கள் இந்த முடிவுகளை எடுத்தாக வரணும். ஆகையில் இந்த புதுசாக தொழில் தொடங்குறவங்களும் சரிங்க, கவனமாக முதலீடுகளை அதிகமாக போட்டு தொடங்கக்கூடாது. கடன் வாங்கி செய்யவே கூடாது. யாரை நம்பி செய்யக்கூடாது, உங்களை மட்டுமே நம்பி செய்ய வரணும். அது கொஞ்சம் அழகான முறையில் பார்த்துங்க. எந்த ரூபத்தையும் சொத்துக்களை அழித்து நான் ஒரு தொழிலை தொடங்குன்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சொத்துக்களை உருவாக்கலாம், ஆனால் அழிக்கக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. கடன் வாங்கினா உங்களுக்கு ராசியே இருக்காது, அதை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க. தேவையில்லாத பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அவசியம் இருந்தால் வாங்கி தான் ஆக வரும். முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்க வழியை பாருங்கள். இருக்கிறத தக்க வச்சுக்க பார்க்க முயற்சி பண்ணுங்க. இருக்கிறத தக்க வச்சுக்க பார்க்க வாங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான். ஏன்னா நீங்கள் நினச்ச பிரகாரமே எல்லாமே நடக்குமா அப்படின்றது ஒரு வேளை கேள்விக்குறியாக தான் இருக்க வருது. ஏன்னா உங்களுடைய ராசிக்குரிய புத பகவான், உங்கள் எண்ணத்துக்குரிய புத பகவான் பார்த்தீங்கன்னா நீச்சமாக தான் நிற்கிறாரு ஆச்சுங்களா. ஆகையால உங்களுடைய நட்பு கிரகங்களோடு சேர்ந்து நிற்கிறாரு. ஒரு புறம் அப்படி இருந்தாலும் அவர் சுயத்தன்மையாக பலமாக இல்லை இல்லையா. நம்ம ஏன் இன்னொருத்தரை நம்புறது, நம்ம நம்பிட்டு போவோமே. அப்போது நமக்குரிய கிரகமாட்டும் கொஞ்சம் வலிமை குறைஞ்சி இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் கூடுதலான முறையில் எச்சரிக்கையாக இருக்க வரணும்னு ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தை மீண்டும் இங்கே தெரிவிச்சுக்கு வரேன். ஆக தொழில்கள் நல்லா இருக்கும் தொழில் சிறப்பான முறையில் அழகாக மேலே செய்துக்கு வரலாம். இடமாற்றம் அப்படிங்கிறது வழியே வரலாம். அது உங்களுக்கு துன்பத்தை தருவதற்காக வந்தாலும் வரலாம். அதை அலசி பார்க்காம நீங்கள் அவசரப்பட்டு மட்டும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஏற்றுக்கலாம், சரியாக இருந்தால் ஏற்றுக்குங்க. கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்னா விட்டுடுங்க, வேண்டாம், இருக்கிறதே பார்த்துக்குவாங்க. அதிகமாக வருமானம் வருது அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு அதிகம் கோட்டை விட்ட மாதிரி ஆகிடவும் கூடாது. ஏன்னா குரு பயிற்சி பண்ணலாம். நான் இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்ல வரேன். குருவுடைய நிலைகள் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இடத்துல அதை சொன்னாக்கா பதிவுகள் இன்னும் நீளமாக போக வரும். ஆகையால் நீங்கள் அதை கொஞ்சம் அழகாக பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்குவாங்க, நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஆக தொழில் கவனம் தேவை, நஷ்டம் இல்லை. கவனம் இருந்தால் போதும், நஷ்டம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் ரொம்ப அழகான முறையில் வாழ வரலாம். சிறப்பான முறையில் இருக்க வரும். எதுவும் தேடி வராது. நாம தான் கவனமாக எல்லாத்தையும் சுய கட்டுப்பாடோட கடின முயற்சியால் அமைச்சிக்க வரணும், தக்க வச்சுக்கணும். புதுசாக வேலை தர்றவங்களுக்கு சரிங்க இந்த நிலைமை தான் அழகான முறையில் கிடைக்கும். நீங்கள் விரும்புவது எல்லாமே கிடைச்சுன்னு சொல்ல முடியாது. கடின முயற்சி இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்க வரும். உங்களுடைய லாபத்துக்குரிய கிரகம் நான் முதல்ல சொன்ன அதே விஷயம் தான். உங்களுடைய விரோத தன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகான முறையில் நீங்கள் எதிர்க்கக்கூடாது. ஏன்னா உங்கள் விரோதி ரொம்ப பலசாலி. செவ்வாய் யாருமே எதிர்த்துலாம் ஜெயிக்கவே முடியாதுங்க. செவ்வாயுடைய மிருகசீரிஷ நட்சத்திரமும் உங்கள் ராசியில் இருக்குது, குருவுடைய நட்சத்திரமும் இருக்குது, ராகுடைய நட்சத்திரமும் இருக்குது. ஆக இந்த 3 கிரகத்துடைய தொடர்பும் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்குது. அப்போது உங்களுடைய விரோதி ராசி யாருன்னாக்கா விருச்சகம். அது செவ்வாயுடைய ராசி. செவ்வாயை யாராவது வெல்ல முடியுமா அப்படின்னா வெல்ல முடியாது. அவர்கிட்ட பணிஞ்சு தான் வெல்ல வரணும். முருகர் அவர் தான் சொல்லுவாங்க, முருகர்னு சொல்ல வருவாங்க, செவ்வாயை முருகர் சொல்லுவாங்க. அந்த முருகனிடம் பணிந்து தான் நம்ம விரோதிகளை ஜெயிக்க வரணும். நேருக்கு நேராக மோதி செவ்வாயை ஜெயிக்கவே முடியாது. அடுத்தது அஷ்டமாதிபதி சனீஸ்வரர், அவர் தான் காலவேரர், அவர் தான், அவரையும் யாரும் ஜெயிக்க முடியாது. ஆக உங்களுடைய துன்பத்தையும் உங்களுடைய விரோதத்தையும் சரிங்க எப்பொழுதும் நீங்கள் நேருக்கு நேராக மோதக்கூடாது, சேலஞ்ச் பண்ணக்கூடாது.
பணிஞ்சு தான் தீர்க்கணும். கடன்காரனாக இருந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரிங்க, ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் இறங்கி போய் தான் அவங்களை ஜெயிச்சாக வரணும். பேசி தான் தீர்த்துக்க வரணும். ஆயுதம் எடுக்கக்கூடாது. கிருஷ்ண பரமாத்மா மாதிரி தான், நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்பா, என் அறிவை பயன்படுத்தி நீ என்னை நம்பி வந்திருக்கிற பஞ்சபாண்டவர்கள் எல்லாரையும் நான் ஜெயிக்க வைக்கிற மாதிரி ஜெயிக்க வச்சார் பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் கையில் எடுத்தாக வரணும். சூட்சமாக தான். உங்களுடைய சூட்சம தேவதையே யாருன்னா நாராயணர் தான். அவரோட அவதாரங்களை பிடிச்சிக்கங்க. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி பண்ணாங்க, நமக்கு அதில் எதெல்லாம் பாசிட்டிவான விஷயமா இருக்குது, நம்ம எப்படியான ஒரு குணத்தை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கணும் நம்ம லைஃப்ன்றதெல்லாம் நீங்கள் அழகாக அவரை பார்த்து அழகாக தெரிஞ்சுக்க வரலாம். ஆக உங்கள் விரோதத்தை எப்பொழுதும் நீங்கள் எதிர்க்கக்கூடாது. அப்படி எதிர்க்காமல் இருந்தீங்கன்னா, இதே விரோதி ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் பகவான் உங்கள் லாபாதிபதியும் அவர் தான். விரோதிகளாலேயே உங்களுக்கு லாபங்கள் வந்து சேர்ந்துடும். விரோதிகளால் லாபம். யாரெல்லாம் உங்களை ஏமாத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணதான் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அவங்களால பெருத்த லாபம் உங்களுக்கு தாங்க வந்து சேர்ந்துடும். இதுதான் விதி. எதுக்கக்கூடாதானா, சண்டை சச்சை வச்சுக்கக்கூடாது. என்கிட்ட கூட ஜாதகம் பார்க்குறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லுவேன். நிறைய பேரை ஏற்றுக்கவே முடியாது. என்னங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, விரோதம் பண்ணிட்டாங்க, அவங்கள போய் எதிர்த்துக்காமல் என்ன ஏற்றுக்க சொல்கிறீங்க நீங்கள், இதெல்லாம் சாத்தியமே இல்லாதங்க, என்னால் முடியாதுங்க அப்படிலாம் சொல்கிறவங்களாம் நிறைய உண்டு. ஆனால் இதுதான் சூட்சமம். இதுதான் சூட்சமே. இதுதான் விரோதத்தை எதிர்க்காமல் இருந்தாலே அது நமக்கு லாபமாக வந்துடும். விரோதத்தை எதிர்த்துட்டோம்னா இருக்கிறது சேர்ந்து அழியும். இதுதான் மிதுன ராசியுடைய விதி. இதுதான். ஆக அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபாதிபதியும் அவரே. அவர் இப்போ அஷ்டமாதிபதியோட சேர்ந்து பாக்கியத்தில் நிற்கிறார். இப்போ உங்களுக்கு பாக்கியம் வேணுமா அல்லது இந்த துன்பம் துக்கம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமம் வேணுமான்ற பலனை உங்கள் குணத்தால் எப்படி பண்ணணும்னு முதல்ல சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு விரோதம் வேணுமா லாபம் வேணுமான்றதும் இதே குணத்தால் தான் சொல்லணும். விரோதிகளை எதிர்க்கக்கூடாது, வணங்கியே வெற்றி கொள்ளணும். இது ரொம்ப அழகான மேலே தெரிஞ்சுக்குவாங்க. ஆக லாபம் இருக்குது, நீங்கள் இப்படி கடைபிடித்தா. ஆக இதில் லாபம் பெறுவது கூட பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் இருக்குன்னு இந்த காலச்சக்கர அமைப்பில் தமிழ் புத்தாண்டாகப்பட்டு சொல்லப்பட வருது. அதே போல் உங்களுடைய அயன சயன போகம் என்று சொல்லிய விரையராசி சுக்கிர பகவான் உங்கள் தொழில் இருக்கிறதுனால தொழிலுக்காக அலைய வைக்கும். தொழிலுக்காக உன்னதமாக நீங்கள் உழைக்க வருவீங்க. தொழில் நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும், கைவிடாது. நல்ல வருமானத்தை எல்லாம் விரும்பின மாதிரியே கொடுக்க செய்வரும். அதெல்லாம் எந்த குறையில் சிறப்பாக இருக்க வருது. விசேஷங்கள் உண்டு. குழந்தைகள் வகையில் நலன் இருக்குது, உங்களுடைய தொழில் வகையிலும் நலன் இருக்க வருது. வாழ்க்கையில் சில குணங்களை கடைபிடிக்கும் போது அத்தனை இந்த 12 பாவங்களையும் வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களிடம் மட்டுமே இருக்க வருது. வேறு எந்த கிரகம் எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சரியாக இருந்தால் போகிறோம், அவ்வளோதான். அதுபோல் நீங்கள் சரியாக இருக்கிறதுக்கான முயற்சிகள்ன்றது உங்களுடைய மனதை செம்மைப்படுத்திக்கிறதா, உங்கள் புத்தியை தீட்டி வச்சுக்கிறதா சிறந்ததுன்றதான் இந்த காலச்சக்கரம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்க வருதுங்க. அதனால் லட்சுமி நாராயணரை அழகான முறையில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்க வரும். உங்கள் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணிக்கங்க. எல்லாம் நலமாக இருக்க செய்கிறோம். எல்லா வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.